எல்லாருக்கும் நமஸ்காரம். மறுபடியும் சம்ஸ்கிருத சுபாஷிதானி. இன்றைக்கும் சாணக்கிய நீதியிலேருந்து தான் 3 கோட்ஸ் ஆர் வேர்சஸ் வாட் எவர் யூ மே கால் இட் அதை எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் பிரதானமாக பார்த்தேன்னா ஒரு கண்டென்டட் லைஃபுக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது பயத்தை எப்படி எதிர்கொள்ளணும். ஏன்னா இப்போ பார்த்தேன்னா ப்ரெடாமினன்ட்லி அப்படியே பயத்தோடையே நம்ம சூழ்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. அந்த பயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில் அதை பற்றி எழுதியிருக்கார். அண்ட் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி அப்போவே நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ள பல விஷயங்கள் அவர் எழுதிட்டு போயிருக்கார். ஸோ இன்றைக்கி இந்த 3ல் முதல்து குணம், ஒரு மனிதனின் குணம் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றின முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். எஸ்ய புத்ரோ வஷீபூத்தோ எஸ்ய புத்ரோ வஷீபூத்தோ பாரியா சந்தானுகாமினி பாரியா சந்தானுகாமினி விபவே எஸ்ச சந்துஷ்டஸ்தஸ்ய விபவே எஸ்ச சந்துஷ்டஸ்தஸ்ய ஸ்வர்க இகைவஹி. இப்போ அந்த முதல் வேர்ட்ஸ் பார்த்தேன் இல்லையா, எஸ்ய புத்ரோ வஷிபூத்தோ அப்படின்னு வருது இல்லையா, அதோட இங்கிலீஷ் மீனிங் எடுத்துட்டோம்னா a person whose children are obedient, his wife fulfills all his desires and is contented with whatever wealth he possesses, this world in itself becomes heaven for him அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக நினச்சி பார்த்தேன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசிய தேவை என்ன? ஃபஸ்ட்டு திங் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு கண்டென்டட் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். இந்த கண்டென்டட் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் எப்போ நமக்கு கிடைக்கும்? அதாவது எப்போ நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுதோ. இப்போ தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுதோ அப்படின்னு சொன்னால் உடனே காரு, பங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ப்ராப்பர்ட்டி, ஹியூஜ் வெல்த், ஆக்சுவலாக பார்க்கும்போது நிஜமாகவே இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்மெண்ட் கொடுக்குறதா? அதாவது தற்காலிக ஹாப்பினஸ் கொடுக்கலாம், சந்தோஷங்கிறது வேற. ஆனால் நிம்மதியான ஒரு பூர்ணமான திருப்தியோடு வாழறதுங்கிறது வேற. ஸோ இப்போது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய பங்களா ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அவ்வளோ பணம் இருக்குது அந்த ஆள்கிட்ட, அங்கே உட்காண்ட்ருக்கான் அவன். அங்கே இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, சம் பேட் நியூஸ். அப்படி இருக்கும்பொழுது அவன் எந்த இடத்துல அப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை ஒரு பெரிய மாளிகையிலையோ உட்காண்டிருந்தா கூட அது அவனுக்கு ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷத்தையோ அந்த சமயத்தில் கொடுக்காது. Even though he is endowed with so many things, the news is such that அந்த சந்தோஷம்லாம் அப்படியே டோட்டலாக அழிஞ்சு போயிடும். இதே கான்ட்ராஸ்டாக நினச்சி பாருங்க. ஒரு குடிசையில் ஒருத்தன் இருக்கான், சாதாரணமான வேலைக்காரன் தான் அவன், பட் அவனுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் அவனுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும், அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு இருக்கிற குழந்தைகள், இப்போ குழந்தைகள்னு இந்த காலத்தில் சொன்னால் அது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிபேட்டபிளான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் குழந்தைகளை வளர்த்த விதமும் இப்போ குழந்தைகள் வளர்கிற விதமும் வளர்க்கப்படுற விதமும் நிறையவே சேஞ்ச் இருக்குது. முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும்னா, அப்பா அம்மா சொன்னது தான் வேத வாக்கு, அதுக்கு மேலே நம்ம ஒரு வார்த்தை பேச மாட்டோம், பேசவும் தெரியாது. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, குழந்தைகளை சமாதானப்படுத்துறதும் திருப்திப்படுத்துறதும் தான் நம்மளோட தலையாய கடமையாக நம்ம நினச்சிக்கிறோம். அதாவது அவள் எது கேட்டாலும் அதை உடனே ஃபுல்ஃபில் பண்ணிடணும், வாங்கி கொடுத்துடணும். அப்படி இருக்கிற குழந்தைகள் என்ன ஆகும்னா, நம்ம டிமாண்ட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் வளர்கிற அந்த குழந்தைகள்லாம்.
அப்படி வளர்ந்தா அந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை மதிக்கணும்னு எப்படி அதுக்கு தோணும்? அஃப்கோர்ஸ் இந்த காலத்துலேயும் வந்து பெத்தவாளை மதித்து மரியாதை கொடுத்து வாழற குழந்தைகள் இருக்கா, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் ப்ரெடாமினென்ட்லி பார்த்தேன்னா இந்த மாதிரி குழந்தைகள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளால் பெத்தவாளுக்கு வந்து பலவிதமான கவலைகள், பலவிதமான சங்கடங்கள் ஏற்படும். அதுக்காக தான் அவர் சொல்கிறார், ஒபீடியன்ட் சில்ட்ரன், குழந்தைகள் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து அமையக்கூடிய மனைவி வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குறவள்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே. அண்ட் இட் டஸ் நாட் மீன் தட் நமக்கு அடங்கி இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. பரஸ்பரம் ஒரு விட்டு கொடுக்கறது, பரஸ்பரம் ஒருத்தரை புரிஞ்சுட்டு நடந்துட்டாலே அதுவே எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்துவிடும். மூணாவது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த், சொத்து, வாட் எவர் இட் இஸ். அதாவது நம்ம ஆசையை அதிகரிச்சுட்டே போகாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டோம்னா, அதான் சொல்லுவா தெரியுமா தமிழில் கூட, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் அப்படின்னு. அந்த மாதிரி வாட் எவர் வி ஹேவ் நவ், அதாவது பேசிக் நெசசிட்டி. அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் லக்ஸூரியஸாக இருந்ததெல்லாம் இந்த காலத்தில் நெசசிட்டிஸ் ஆகிடுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மினிமம் ஒரு வீடுன்னு எடுத்துட்டா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாஷிங் மிஷின் இருக்கணும், ஒரு டெலிவிஷன் இருக்கணும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு சொந்த வீடு இருக்கணும். இந்த மாதிரி வரிசையாக நம்மளே லிஸ்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைன்னு ஆயிடுத்து இப்போது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தேன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கலை, பட் அங்கே மன நிம்மதி இருந்தது. ஏன்னா இதெல்லாமே செயின் ரியாக்ஷன் தான். ஏன்னா இதெல்லாம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும்னா ரொம்ப மெனக்கணும். அதனால தான் இப்போல்லாம் என்ன ஆகிடுதுன்னு நீங்கள் பார்த்தேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. அண்டு ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த இஎம்ஐங்கிற ஒரு பெரிய ராட்சசன் வந்து நம்மளை துரத்த ஆரம்பிச்சுடுறான். ஏன்னா எல்லாமே இஎம்ஐன்னு போட்டு வாங்கிடுறோம். வாங்கினதுக்கு அப்புறம் அதை இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்பொழுது அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் அஃப்கோர்ஸ் எதுவுமே இல்லாமல் இப்போ வாழ முடியாதுங்கிறது இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் பிகம் வெரி காமன் நவ். இதெல்லாம் வந்து ஆனால் அதில் வந்து இப்போ வந்து அஃப்கோர்ஸ் என்னோடய எண்ணம் இதெல்லாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெலிவிஷன் சொன்னால் இந்த மாதிரி தான் ஸ்மார்ட் டெலிவிஷன் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். டெலிவிஷன் நம்மளுக்கு பார்க்குறது தான் பொழுதுபோக்கு. இன்ஃபேக்ட் அந்த காலத்துலாம் இதெல்லாம் இருக்கலை. பட் அதனால தான் அவளோட சிந்தனை வந்து என்ன சொல்கிறது, தெய்வத்து மேலேயும் பக்தியிலையும் அப்படி இருந்தது. இப்போ எல்லாமே மாறி போயிடுது. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்தோம்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்னதே மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், தப்பு கிடையாது. சோஷியல் மீடியா நம்மளோட மோஸ்ட் பார்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்த்தோம்னா எதில் செலவழிக்கிறோம்? இந்த சோஷியல் மீடியாவில் செலவழிக்கிறோம். இது வந்து இட் ஹஸ் பெனிட்ரேட்டட் ஈவன் டீப்ஸ், இந்த வில்லேஜஸ். கிராமத்தில் போனாலும் எல்லா மொபைல் வச்சுட்டு பார்க்குற அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்துடுது. ஸோ வாழ்க்கை முறையாக மாறி போயிடுது. இது ஆக்சுவலாக என்ன நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும்னா வி ஷுட் கெட் பேக் டு, அதுக்காக நான் அக்ரஹாரத்தில் போய் வில்லேஜில் போய் வாழணும்னு சொல்லலை. அது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாதா இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கும்பொழுது நம்ம தேவைகளை குறைச்சுட்டே வரணும். எது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமோ அதை மட்டும் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளோட செலவு குறையும். நம்ம செலவு குறைஞ்சோம்னா இருக்கிற வருமானத்துக்குள்ளே அதை வந்து அடக்க முடியும். நான் வந்து முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன், இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். யாருமே வந்து சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவை கால்குலேட் பண்ணுறதில்ல, செலவுக்கு தகுந்த மாதிரி சம்பாதியத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இது ரிவர்ஸாக போனதுனால தான் எல்லா விதமான பிரச்சனையும் வருதுங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். ஸோ கம்மிங் பேக் டு சாணக்கிய நீதி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சுடுத்துனா ஒரு நல்ல நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிற குழந்தைகள், மனைவி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனைவி, அண்ட் இருக்கிற செல்வத்தை வச்சு நம்ம வந்து சந்துஷ்டியாக இருந்தோம்னா இந்த பூலோகமே நம்மளுக்கு சொர்க்கலோகமாக இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப 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 நியாயமான ஒரு என்ன சொல்கிறது அனுபவ ரீதியான வார்த்தைகள் இது. ஸோ அவர் எண்டவர் ஷுட் பி அதை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா டெஃபினட்டாக த வேர்ல்டு வில் பி அ பெட்டர் பிளேஸ் ஃபார் அஸ் டு லிவ் இன். ரெண்டாவதும் வந்து எந்த மாதிரி குணங்கள் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கார். அதை கேட்டுடுவோம். தானம் பிரியவாக்கிய சகிதம் ஞானம் அகர்வம் க்ஷமான்விதம் ஷௌரியம் வித்தம் தியாக நியுக்தம்
வித்தம் தியாக நியுக்தம் துர்லபம் ஏதத் சதுஷ்டிய லோகே துர்லபம் ஏதத் சதுஷ்டிய லோகே. இந்த ரெண்டாவது கேட்ட இல்லையா, தானம் பிரியவாக்கிய சகிதம். அதாவது சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 4 குணங்கள் சொல்லியிருக்கார். இந்த 4 குணங்களும் ஒரே ஆள்கிட்ட பார்க்கறதுங்கிறது ரொம்ப துர்லபம், ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிறார். அந்த 4 குணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது நம்மள்கிட்ட வந்து யாசகத்துக்கு வரும்பொழுது அவள்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுகிறவா, வந்துட்டான்ப்பா கடன் வாங்க அப்படின்லாம் இல்லாமல் அவள்கிட்டையும் ரொம்ப பிரியமாக பேசுகிறவா. செகண்ட் திங் ரொம்ப படித்தவனாக இருக்கலாம், ஆனால் அந்த படிப்போட கூட வித்யா கர்வமும் வந்துடும். அந்த வித்யா கர்வம் இல்லாதவா. அடுத்தது பராக்கிரமம், அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். அவனுக்கு மன்னிக்கக்கூட குணம் இருக்காது. அதாவது தான் பலசாலி அப்படிங்கிற ஒரு மிதப்பு, ஒரு நினப்பு இருக்கும். ஸோ அதை பனிஷ் பண்ணணும், தான் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவளுக்கெல்லாம் பொதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மன்னிக்கக்கூடிய மனோபாவமும். கடைசியாக ரொம்ப பணக்காரனாக இருக்கலாம். பொதுவாகவே நம்ம லைஃப்லேயே பார்த்துருப்போம், எக்கச்சக்கமாக பணம் இருக்கும், ஆனால் கொடுக்கணுங்கிற மனசு வராது. இன்னும் சேர்த்துக்கணும், இன்னும் சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக அப்படி தான் இருப்பா. ஆனால் அந்த மாதிரி பணம் இருந்தும் அதை தான தர்மத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவா. இது 4ம் சேர்ந்து ஒத்தன்ட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிறார். இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோன்னா நினச்சி பாருங்களேன். இப்போ யாராவது கடன் கேட்க வந்தால் நம்ம ஒரு சின்ன நம்மளுக்கே ஒரு சின்ன இது வரும், அதாவது ஒரு இரிட்டேஷன் வரும் அவள்கிட்ட பேசுவோம். ஐயோ, அதான் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது சரி, அப்போவே ஒரு பாதி மனசோடு தான் கொடுக்கணும்னு இருந்தால் கூட, அடுத்த தடவை வரும்போது நம்ம ஒரு சின்ன சலிப்பு வரும், கொஞ்சம் இரிட்டேஷன் வரும், ஒரு பேசுகிற துவனியே நம்மளோட மாறிடும். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடக்கிறத சொல்கிறேன். அண்ட் இது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நம்ம கடன் கேட்குறதா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த சின்ன ஐயோ மறுபடியும் வந்துட்டானா இவன், என்ன சொல்லி இவனை இப்போ சமாளிக்கிறது அண்ட் பேசுகிற டோனே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல், சரிப்பா உனக்கு அப்படி இருக்கா, ரைட்டு பார்க்குறேன், வாட் ஐ கேன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவமும். செகண்ட் திங் இப்போ வித்யாகர்வம்ங்கிறது பொதுவானது எல்லாருக்குமே. நீங்கள் கொஞ்சம் படித்தா அவனோட பேசுகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஐ நோ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சிய போக்கு வரும், வித்யாகர்வம். அண்ட் இது தேர்ட் திங் நான் ஒரு அத்தாரிட்டியில் இருந்தான்னு வச்சுக்கோங்க. பலசாலின்னு சொல்கிற போது ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிற பொழுது தான், அதாவது ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஜென்ரல் மேனேஜராக இருக்கலாம், மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம். ஸோ அந்த அத்தாரிட்டி அதுவும் ஒரு பலம் தானே. பலம் தான், நாட் ஃபிசிக்கல் பலம் மட்டும் இல்லை. அந்த அத்தாரிட்டியில் இருக்கிற பொழுது மன்னிக்கக்கூடிய மனோபாவம் வராது. ஹி ஷுட் பி பனிஷ்ட், வாட் டஸ் ஹி திங்க் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நம்ம அறியாமல் நம்மளுக்கு வந்துடும். பிகாஸ் ஐ ஆம் ஆன் எ ஹையர் பெடஸ்டல். ஸோ பலசாலிங்கிறது ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் த பொசிஷன் தட் யூ ஹோல்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற பொழுது ஈஸியாக மன்னிக்கணும்னு தோணாது. அவன் பண்ணதுக்கு அவன் சஃபர் பண்ணட்டும், அனுபவிக்கட்டும். பிகாஸ் ஐ ஆம் இன் அ பொசிஷன் டு பனிஷ் ஹிம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இந்த மன்னிக்கணுங்கிறது இல்லாமல் என்னால் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த மனோபாவம் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எக்கச்சக்கமாக பணம் சேர்த்துருக்கலாம், எந்த வழிங்கிறது வேறு விஷயம். பட் அதுலேருந்து எனக்கே நிறைய, அஃப்கோர்ஸ் ஐ கேனாட் சே தோஸ் எக்ஸாம்பிள்ஸ், பட் தென் எனக்கே தெரியும். அதாவது ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு கூட அவளுக்கு மனசு வராது. ஹி மஸ்ட் பி மேக்கிங் இன் மில்லியன்ஸ். பட் இன்ஃபேக்ட் யாராவது வந்தால் கூட ஐயோ இவன் கேட்டுற போகிறானோ அந்த எண்ணம் தான் ஃபஸ்ட்டு. சாதாரணமாக போய் பார்க்குறதுக்காக போயிருப்போம். பட் வரும்போது ஆக்சுவலாக இந்த தடவை பயங்கர லாஸுப்பா எனக்கு, ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் வாட் இஸ் டு பி டன், இப்படி ஆரம்பிச்சுடுவா பேச்சை. ஸோ தட் யூ டோன்ட் கிவ் தம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. நம்ம சாதாரணமாக போயிருந்தா கூட அந்த கேட்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி பேசுகிறவாள்லாம் இருக்கா. ஸோ இந்த 4 குணமும் ஒட்டுமொத்தமாக ஒருத்தர்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லியிருக்கேன். இதில் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது நான் சாணக்கிய நீதியெல்லாம் அப்போ கர்மா சீரியல் பண்ணும்போது சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கல. ஆனால் நான் அதில் ஒரு சீன் வச்சேன்.
அதாவது கணபாடிகளோட உயர்ந்த குணம், அவரோட படிப்பு எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. அதாவது இந்த அம்புஜத்துக்கு வந்து ட்வின்ஸ் ரெட்டை குழந்தை பிறக்கும். ஐ திங்க் எல்லாருமே கர்மா பார்த்துருப்பேன், அந்த அடிப்படையில் சொல்கிறேன். பார்க்காதவா பார்க்கலாம் அதை. ஸோ அதில் வந்து அவரோட குணத்தை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை முதல்ல பார்க்கலாம், அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சேஷு, சொல்லுங்க மாமா. தாம்பளத்தை எடுத்து கொடு. स्वमायुष्यमारोग्यमावेधासोभमानं महीयते धान्यं धनं पशुं भगुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. அண்ணா, இதில் அதிசயப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. நான் என்னதான் கனபாடிகளாக இருந்தாலும் நீ இப்போ குரு ஸ்தானத்தில் இருக்க. இதில் வித்வத்தை பற்றியோ வயசு வித்தியாசத்தை பற்றியோ விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அதான் முறை, அதான் நியதி, அதான் நியாயம். சர்வாபிஷ்ட சித்திரஸ்து சர்வ மங்களாணி பவந்து. வெங்கடோ, கன்னியப்பனை வர சொல்லு. குதிரிலிருந்து கொஞ்சம் நெல் எடுத்து ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லு. மாமா நானு வரேன். நீ என்ன பண்ற, நம்ம வாத்தியார வர சொல்லு. பக்கத்து கிராமத்துல இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாரையும் நான் வர சொன்னதா சொல்ல சொல்லு. வரதானம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வரதானம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ குழந்தைகளோட ஆயுசு கெட்டின்னு சொல்லுவா. சரி மாமா, இப்போ சொல்லிடுறேன். இரு சேஷு, உனக்கு புதுசா ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன். புண்ணியாவஜனம் முடிகிற வரைக்கும் பூஜை காரியங்கள் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். வந்து நான் யதா சௌகரியம் தானா வந்துடுச்சு. லவக்குச்சா மாதிரி ரெட்ட குழந்தைகள். நீங்க சதா சர்வ காலமும் தியானம் பண்ற அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம்மளை கைவிடல. இங்க ஆத்து பொம்னாடிகள்லாம் எங்க? என்ன 2 பேர் தானா? லேச்சா அம்புஜத்தை பாத்துக்க போயிருக்கா. பாலாமணி வாசல்ல கோலம் போட்டு இருக்கா. ஈஸ்வர கிருபையும் அனுகிரகமும் பெரியவாளுடைய ஆசீர்வாதமும் என்னைக்கும் வீண் போகாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு தான் எப்பவும் மனசு ஏங்கும். எங்கேயோ யாருக்கோ நடந்தது நமக்கும் நடக்கும் அப்படின்னு கற்பனை சிறகடிச்சு பார்க்கும். அனுபவசாலிகள் பேசுற போது அவளை அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தி தப்பான முடிவுகள் எடுக்க தூண்டும். யத்பாவம் தத்பவதி. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது, கெட்டது நினைச்சா கெட்டது. அதில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து தன் குரு, அதாவது தன்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் அந்த குருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அது வந்து ஒரு இது வந்து அந்த பணிவோட எடுத்துக்காட்டு. அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்தோன்னா வரதானம் பண்ணணுங்கிறார். ஸோ கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு மனசு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து இந்த மன்னிச்சு விட்டுடுறது அப்படிங்கிற குணம். எதுக்கு சொல்கிறேன்னா, சோமசேகர கணபாடிகள் வாஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் தீஸ் வர்ச்சூஸ் விச் சாணக்கியன் இதில் அப்போ சொன்னது. அப்கோர்ஸ் என்ன அறியாமல் வந்து, பட் அந்த ஏன்னா எனக்கு எப்படி தோணித்துன்னா, ஒரு கேரக்டரோட பூர்ணத்துவம் எப்படி இருக்கணும்னா இந்த குணங்கள்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு பூர்ணத்துவம் அந்த கேரக்டருக்கு கிடைக்கும். கேரக்டர்னு இல்லை, நம்ம நிஜ வாழ்க்கையிலே நம்ம இதெல்லாம் கைப்பற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா
நம்மளுக்கு வந்து நமக்கு ஒரு மன அமைதி மன சமாதானம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட கண்ணோட்டத்தில் நம்ம கொஞ்சம் வசந்து நிற்போம். வசந்துன்னு நான் சொல்கிற பொழுது ரொம்ப ஒரு இதுவாக சொல்லலை, நான் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி சொல்லலை. பட் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற ஆங்கிளில் சொன்னேன். ஸோ லெட் அஸ் ட்ரை. அதான் இது 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 வந்து ஓரளவுக்கு நம்மளால் கடைபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். நவ் ஃபார் தி ஃபைனல் ஒன் நான் எதை எடுத்துட்டு இருக்கேன்னா பயம். பயத்தை பற்றி நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டம் இந்த டெம்பரரி ஃபேஸ் தான், அது இருந்தாலும் அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கும் இல்லையா. இந்த பயத்தை பற்றி சாணக்கிய நீதியில் சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். தாவத் பயேஷு பேத்தவ்யம், தாவத் பயேஷு பேத்தவ்யம், யாவத் பயம் அநாகதம், யாவத் பயம் அநாகதம், ஆகதம் து பயம் வீக்ஷய, ஆகதம் து பயம் வீக்ஷய, பிரகர்த்தவ்யம் அசங்கயா, பிரகர்த்தவ்யம் அசங்கயா. இந்த மூணாவது அண்ட் ஃபைனல் ஒன் கேட்டேன் இல்லையா, தாவத் பயேஷு பேத்தவ்யம் அப்படின்னு வருது. அதோட இங்கிலீஷ் மீனிங்னு பார்த்தேன்னா, ஒன் ஷுட் பி அஃப்ரேட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் காசிங் ஃபியர் so long as they do not arrive. But once such a situation of fear is there, it should be fought without any doubt or fear அப்படிங்கிறார். இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஆனால் அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமானது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சின்ன விஷயமா எடுத்துட்டோம்னா, சரி நாளைக்கு வந்து எக்ஸாமுக்கெலாம் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் உள்ளூர ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்வியாக வரணும், வாட் எவர் இட் இஸ். ஆனால் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போய் உட்காண்டதுக்கு அப்புறம் நீங்கள் பயத்தோட நல்லா ஃபீல் ஆகிடுது. ஸோ தைரியமாக அட்டன் பண்ணணும். இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறேன் நான். பட் ஒரு சண்டை வரப்போகிறது, அதாவது 2 கண்ட்ரீஸ்க்கு நடுப்புறா இருக்கட்டும், இல்லை 2 பேருக்கு நடுப்புறா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த போர் வரப்போகிறதுங்கிற பயம் இருக்கணும். ஏன்னா பயம் இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதுதான் உள்ளர்த்தம். அதுதான் பயம் இருக்கணும்னா அதை உடனே அதே நினச்சிட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் தேட். ஸோ அந்த பயம் இருக்கணும். ஆனால் ஒரு தடவை போர்னு ஆரம்பிச்சு கொடுத்துன்னா நீங்கள் தைரியமாக போய் போராடணும். இல்லைன்னா அங்கே போய் பயந்தெல்லாம் நீங்கள் தோல்வியை தான் தழுவ வேண்டியிருக்கும். இது எதுக்காக நான் இதை எடுத்துட்டேன்னா, இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம். அதாவது அடுத்தது நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கோம். அதாவது இந்த பயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு தடவை அது வந்துடுத்து. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இதுவாகவே சொல்கிறேனே, சரி கோவிட்னு சொல்லியிருக்கோம், நம்ம வந்துடுத்து அது தைரியமாக எதிர்த்து நிற்கணும். நம்ம அங்கே வந்து நம்ம நொடிச்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வர்றது வரைக்கும் அந்த பயம் இருக்கணும். ஏன்னா பயம் இருந்தால்தான் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணணுங்கிற மனசு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், மாஸ்க் போட்டுக்கிறதா இருக்கட்டும், கையை வந்து சானிடைஸ் பண்ண, இதெல்லாம் வந்து எதனாலன்னா அந்த தற்காப்பு. எதனால நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்? அந்த பயத்தினால. அதான் நம்மளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம், அந்த பயம் இருக்கணுங்கிறார் அவர். அந்த பயம் இருந்தால்தான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த பயம் இருக்கலன்னா இது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா. ஃபாலோ பண்ணலன்னா அதுக்குண்டான ரிசல்ட் இதுவாகும், நமக்கு விளைவுகள் ஏற்படும். பட் இவ்வளோ தற்காப்பு எல்லாம் பண்ணிண்டாச்சு, அதையும் மீறி நம்மளுக்கு வந்துடுத்துனா அந்த சமயத்தில் பயப்படக்கூடாது. அட் தேட் பாயிண்ட் வாட் வி ஷுட் டூ இஸ் வி ஷுட் ஃபைட் இட் அவுட். தைரியமாக எதிர்த்து நின்று எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ பயமோ இல்லாமல் நீ வந்து அதை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற, விச் இஸ் a very 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 strong statement. அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இதில் சிச்சுவேஷனில் அவசியம் நம்ம கடைபிடிக்கணும். நீங்கள் வந்து இன்கேஸ் சொல்கிறேன், இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது அந்த மாதிரி டயக்னோஸ் ஆனால் கூட பயப்படாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பயம்தான் பாதி நம்மளை வந்து நம்மளோட உடலை உருக்கும், மனசை வந்து செயலிழக்க செய்யும். ஸோ இது வந்து அதனால தான் நான் இந்த இது இன்னைக்கு எடுத்துட்டேன். ஸோ as long as, அதாவது தி இம்பெண்டிங் டேஞ்சர்னு சொல்லுவா தெரியுமா, அது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா அதை நினச்சி நம்ம பயப்படணும். எதுக்காகன்னா அதுக்குண்டான தற்காப்புக்குண்டான வழிகள்லாம் நம்ம செஞ்சுக்கிறதுக்காக பயப்படணுமே தவிர
நீங்கள் வந்து பயந்து நொடிஞ்சு போய் அப்படியே இதுவாகவே உட்காந்துடக்கூடாது, என்ன பிரமிச்சு போய் உட்காந்துடக்கூடாது. ஸோ ஈவன் இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் கண்டிஷனில் கூட நம்ம வந்து இன்கேஸ் யூ ஆர் அஃபெக்டட் பை தட், யூனோ வி ஷுட் ஹாவ் தட் ஃபைட்டிங் ஸ்பிரிட். அண்ட் ஆல்சோ இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக சொன்னால், நம்ம எல்லாருக்குமே வந்து the day you are born, the minute you are born, you know, the end is also decided. ஸோ அதை வந்து நம்ம என்றைக்காக இருந்தாலும் அதை வந்து ஆன்டிசிபேட்னா உடனே அதே நினச்சிட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை. என்றைக்காக இருந்தாலும் அது நடக்கத்தான் போகிறது. ஸோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. லெட் இட் ஹேப்பன் வென் இட் ஹேப்பன்ஸ். பட் டில் தென் யூனோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சத்விஷயங்களாக பண்ணணும், நல்லதையே நினைக்கணும். அண்ட் மன அமைதியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணினோன்னா அதுவே வந்து நம்மளை பாதி வந்து குணப்படுத்திடும். ஸோ இந்த 3மே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பிஃபோர் ஐ சைன் ஆஃப், இந்த என்னோடய யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளெக்ஸ், அதுக்கு வந்து மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூபோட கைட்லைன்ஸ், யூடியூப்லேயே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து அவசியம் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் விட்டு போயிருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா நீங்கள் வந்து இந்த அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ ஃப்ரீ திங், யார் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கோம். என்னோட அந்தந்த அடுத்தடுத்த எபிசோட்ஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். 2வது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் கர்மா ரசிகாஸ். அது எப்படின்னா, அவளுக்கு வந்து நான் அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கோ அவள் வந்து அவளோட பேர் அண்ட் ஊர் அதை வந்து இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சேன்னா நான் உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக இந்த கர்மா யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த கர்மாவோட வந்து லிங்க் எல்லா எபிசோடும் ஆர்டர், சில பேர் எனக்கு சொன்ன ஆர்டரில் பார்க்க முடியல சார்ல, அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த கர்மாவோட இது லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடலாம், நீங்கள் எல்லா எபிசோடையும் ஆர்டரில் பார்க்குறோம். அதே மாதிரி 2ஆம் சாணக்கியன் என்னோட இன்னொரு சீரியல், அந்த சீரியலில் வந்து அக்ரஹாரம் பேஸ்டு தான். அதில் வந்து வேதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள என்ன சொல்கிறது சம்பந்தத்தை பற்றி பேசியிருக்கேன். நம்மளோட வேதத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க்கும் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். 2யும் பாருங்க. அண்ட் தொடர்ந்து வந்து இந்த சமஸ்கிருத சுபாஷிதம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டினியூ வாட்சிங் இட். அண்ட் இது வரைக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.